ஓகே. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்காக வந்து காஸ்லா தான் பார்க்க போகிறோம். காஸ்லால வந்து காஸ்லானா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, அதை சுற்றி உள்ள ஃபேக்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். we are going to discuss today. Okay, let's go. சரி, first of all, what is mean by Gauss law? Any idea on this? Gauss law வந்து flux express பண்ண in terms of enclosed charge and epsilon. So basically Gauss law அப்படின்றது வந்து என்னன்னா the electric flux which is passing through the area, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா Gauss law அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ பேசிக்கலி அப்போனா நம்ம Gauss law பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும், ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஸ்லைட் வந்து ஐ வில் ஷோ யூ. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இதான் வந்து ஐடியா. ஸோ இப்போ இந்த வியூவில் உனக்கு ஆப்வியஸாக தெரியுது இல்லையா? இங்கே என்ன தெரியுது? இங்கே வந்து உனக்கு வந்து கலர் ரெயின்போ கலர்ஸில் பாஸ் ஆகுது இல்லையா? அது எல்லாமே என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ 0 ஆக்கிடுறேன். யூ சி ஹியர் யூ ஆர் நாட் சீயிங் எனி எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்ட்? ஒரு வெறும் அந்த கலர்ஸ் போச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னு அர்த்தம், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், வேல்யூக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஏரியாவில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த ஏரியாவில் பெனட்ரேட் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், we are calling that as a எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது தான் பேசிக்கான ஐடியா. இப்போது இங்கே இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம், அதாவது இந்த ஏரியாவோட ஆங்கிளை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸும் வந்து மாறும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்லி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்னது, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏரியாவை மாற்றுறேன், இந்த ஏரியாவை நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏரியாவை ரொட்டேட் பண்ண போகிறேன். யூ சி ஹியர் இந்த ஏரியாவை நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் இப்படி நான் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம், 0. இப்போ பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ளக்ஸை 0 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இது 0 ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம், இங்க என்ன ஆச்சு அப்படின்னா எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து என்ன ஆகல, ஏரியாவில் வந்து பாஸ் ஆகல, இதுக்கு பேர் தான் 0 ஃப்ளக்ஸ். இப்போ இது சிம்பிளா இந்த போற லைன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு மட்டும்தான் சொல்லுவோம், இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ரைட்? இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், ஏரியாவை ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால இதை ரீசெட் வியூ பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்னது, நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துருச்சு. திருப்பி நான் ஏரியாவை மாத்தினா யூ சி ஹியர் மைனஸ், இப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்லாம் ஏரியாவில் பெனட்ரேட் ஆகுது கொஞ்சமா. ஓகே, ஸோ யூ சி ஹியர் கரெக்டாக நான் இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து பெனட்ரேட் ஆகல, திருப்பி நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஏரியாவில் பாஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியாவில் பெனட்ரேட் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த ஏரியல் வெக்டார். ஏரியல் வெக்டார்னா என்னது, ஏரியல் வெக்டார் அப்படின்றது வந்து நீ ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியல் வெக்டார் அப்படின்னு நான் சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா இந்த ஏரியாவை நான் எந்த ஓரியன்டேஷன்ல ரொட்டேட் பண்ணாலும் உனக்கு என்ன ஆகல, ஏரியல் வெக்டார் என்னவா தான் இருக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிக்கலி ஏரியல் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா. ஸோ அப்போ நமக்கு எப்போ ஃப்ளக்ஸ் வந்து 0வா இருக்கும், ஃப்ளக்ஸ் எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா இந்த ஏரியல் வெக்டாரும், ஓகே, இந்த ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் வந்து 0, ரைட்? ஃப்ளக்ஸே இருக்காது, ஏன்னா அது வந்து எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் என்ன பண்ணுது, அந்த ஏரியாவை சிம்பிளா கிரேஸ் தான் பண்ணுது. கிரேஸ்னா அப்படியே மேலே இந்த அப்படியே டச் பண்ணிட்டு போகுது. அதுவே இந்த ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் பேரலா இருந்தா என்ன ஆகுது, ஏரியாவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் பேரலா இருந்துச்சுன்னா நமக்கு ஆங்கிள் 0. ஆங்கிள் 0னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இது ஏன் மேக்ஸிமம், அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து பார்க்க போறோம். இதான் வந்து பேசிக்கான பாயிண்ட்.
that you have to know. அதே மாதிரி நம்ம ஏரியாவை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா ஃப்ளக்ஸும் என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஏரியானா இன்க்ரீஸ் ஃப்ளக்ஸ். ஓகே, ஏரியாவை கம்மி பண்ணா என்ன ஆகும்? கம்மி பண்ணா ஃப்ளக்ஸ் கம்மியாகும். ஸோ செக் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ ஏரியாவோட சைஸை கம்மி பண்ணிட்டேன்னா யூ see here அந்த ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் லிங்க் ஆகுறது என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. ஸோ அது வந்து கம்மியான ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றது மூலமா என்ன ஆகுது, அந்த ஏரியால லிங்க் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் அதிகமான ஹை ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியால பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன, எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தியரியா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் passing through an area, passing through an area is called as electric flux. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் என்னன்னா ஃபை அப்படின்றது தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்பிளா இப்படி நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் சிம்பிளா வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓகே, சிம்பிளா ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிம்பிளா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொல்லுவோம். இதுவே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஏரியால பாஸ் ஆச்சு அப்படின்னா, சோ லெட்ஸ் draw an area here. இதான் வந்து ஏரியா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த ஏரியால பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதுதான் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சிமுலேஷன்ல வந்து பார்த்தோம். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்னது, சிம்பிளி we will call that as electric field lines. எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ரைட்? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து phi is equal to E vector dot A vector அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து phi is equal to E vector dot A vector அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எக்ஸ்பேண்ட் டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன, டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன, சிம்பிளி we can call டாட் ப்ராடக்ட் அப்படின்னா E dot A cos theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போ ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்போ ஃப்ளக்ஸ் வந்து மினிமம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இந்த ஏன்றது என்னது, ஏ இஸ் கால்ட் அஸ் அ ஏரியல் வெக்டார். இந்த ஏரியல் வெக்டார் எப்பவுமே எப்படி இருக்கும், இப்போ நான் ஒன்று சிமுலேஷன்ல காமிச்சல எப்படி இருக்கும், இந்த ஏரியல் வெக்டார் வந்து எப்பவுமே அந்த ஏரியாவுக்கு என்னவா தான் இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இப்போ இதான் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியல் வெக்டார் இந்த ஏரியாவுக்கு என்னவா இருக்கும், இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் கால் அஸ் ஏரியல் வெக்டார். இப்போ நம்ம ஃப்ளக்ஸோட வேல்யூஸை வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் கேசஸ் எழுத போறேன். கேஸ் 1. ஓகே, இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஏரியா இப்படி இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சே there is a area just like this. ஓகே, ஒரு ஏரியா வந்து இப்படி இருக்கு. இந்த ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது, இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ கேன் யூ டெல் மீ, இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி ஆஃப் ஏரியல் வெக்டார் இருக்கு, கரெக்டா? எப்படி வரையலாம், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏரியல் வெக்டார் அப்படின்றது வந்து இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா வரைகிறதுக்கு பேர் தான் ஏரியல் வெக்டார். அப்போ இதுக்கு இப்படியும் வரையலாம், நான் இப்படியும் வரையலாம். அதனால தான் ரெண்டா சொல்றோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரைட் சைட்ல ஏரியல் வெக்டாரை முதல்ல வரைகிறேன். சரியா? ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலரா ரைட் சைட்ல என்ன பண்றோம், ஏரியல் வெக்டாரை வரைகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா கிளியரா வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரிஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியல் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரிஸ். அப்போ இங்க 0 டிகிரிஸ் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும், ஃப்ளக்ஸ் என்ன வரும், phi is equal to E dot A cos 0 அப்படின்னு வரும், cos 0 வரும். ஸோ cos 0 அப்படின்றது வந்து வேல்யூ வந்து என்னது 1. ஸோ இட் வில் பி phi is equal to E dot A.
இதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய ஃபார்முலா. இன்ஃபேக்ட் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, மேக்ஸிமம். இப்போ இதே கேஸ்ல நம்ம ரெண்டாவது பார்ட் ரெண்டாவது பார்ட் we can write. ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இதே டயக்ராம்ல நான் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, ஏரியல் வெக்டரை மாத்தியும் வரையலாம் இல்லையா. ஸோ ஐ கேன் draw the aerial vector in the opposite direction because aerial vector means what, it's a vector which is always perpendicular to the area. ஸோ இதுவுமே perpendicular தான். அப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஏரியல் வெக்டர் இப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். இப்போ ஏரியல் வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிளிங் என்ன வரும், இட் இஸ் பேசிக்கலி 180 டிகிரி. அப்போ இங்கே 180 டிகிரி அப்படின்னா நமக்கு ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன வரும், phi is equal to E dot A cos 180 வரும். cos 180 வேல்யூ என்ன, இட் இஸ் பேசிக்கலி -1. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் E dot A அப்படின்றது தான் இதுக்கான ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் கால் அஸ் அ நெகட்டிவ். ஐ மீன் இது என்ன சொல்லுது, இந்த மைனஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃப்ளக்ஸ் வந்து என்டர் ஆகுதா லீவ் ஆகுதா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேஸில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து லீவ் ஆகுது ஏரியாவை. இந்த கேஸில் ஏரியல் வெக்டர் நம்ம எப்படி வச்சோன்னா இதோட மீனிங் என்ன, இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து என்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட், ஸோ த ஃப்ளக்ஸ் இஸ் என்டரிங் அண்ட் இன் திஸ் சைட் த ஃப்ளக்ஸ் இஸ் லீவிங். ஸோ தட் இஸ் வாட் மீனிங் ஆஃப் இட். யா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கேஸ் 90 டிகிரி. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு ஏரியாவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ வில் டேக் an ஏரியா லைக் திஸ். ஓகே, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இப்போ இப்படி பாஸ் ஆகுது. இது பார்த்தனா இதுல நல்லா ஒரு விஷயம் கிளியரா தெரியும். சிமுலேஷன்லயும் பார்த்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து ஏரியாக்குள்ளேயே போல, இது என்ன பண்ணுது, இந்த ஏரியாவை சிம்பிளா அப்படியே கிரேஸ் தான் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஏரியல் வெக்டர் வரைஞ்சா எப்படி வரும், ஸோ எப்படி வரையும் ஏரியல் வெக்டர் இதுக்கு. ஓகே, இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு வரும். ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியல் வெக்டருக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ இங்கே வந்து ஃப்ளக்ஸ் என்ன வரும்னா phi is equal to E dot A cos 90 எழுதும். ஸோ cos 90 என்னது 0. அப்போ this is what I can call as a zero flux அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இதுலேயே 3 விஷயம் இருக்கா. ஸோ அப்போ ஜென்ரலாக ஃப்ளக்ஸ்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியாவில் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளக்ஸ். ரைட், அதுவே வந்து எப்போ ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஏரியல் வெக்டாரும் பேரலாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம். அதுவே ஆப்போசிட்டாக ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து பேசிக்காக 0. ஓகே, இதான் அதுக்கான 3 கேஸ். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சார்ஜையும் ஃப்ளக்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா நம்ம ரெடி பண்ண போறோம். அதாவது ஒரு சார்ஜும் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணி எப்படி ஃப்ளக்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் அ நெக்ஸ்ட் திங் which are going to discuss, that is electric flux, okay, in a closed surface. Okay, electric flux due to charge. This is a topic, electric flux due to charge in a closed surface. அதாவது ஒரு closed surfaceல சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் நம்ம இதோட ஐடியா. ஓகே, ஸோ இது என்னன்னா வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் மாதிரி இப்படி எடுத்துக்கிறோம். சரியா, க்ளோஸ்டு ஸ்பியர். இப்போ இந்த க்ளோஸ்டு ஸ்பியருக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு சார்ஜை வைக்கிறேன். இந்த சார்ஜோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறேன், +q அப்படின்னு எடுத்துக்கிறேன். பேசிக்கா இப்போ இந்த க்ளோஸ்டு ஸ்பியர் என்ன பண்ணும், ஐ மீன் க்ளோஸ்டு ஸ்பியரை விட்டுறலாம், சார்ஜ் என்ன பண்ணும், சார்ஜ் என்ன பண்ணும், இந்த க்ளோஸ்டு ஸ்பியர்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி அவுட்வர்டா ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா. ஸோ இதையுமே வந்து யூ கேன் ஆல்சோ see it over here. இங்க பார்த்தோம்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ வில் ஷோ யூ this one minute. So here we can able to see that. ஓகே, இதான் வந்து இதோட ஐடியா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சார்ஜை வச்சிருக்கேன். ஓகே, இதான் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர். இந்த க்ளோஸ்டு ஸ்பியருக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்கு. ரைட், இந்த சார்ஜ் என்ன பண்ணுது, ரேடியலி எல்லா டைரக்ஷன்லையும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை எமிட் பண்ணுது. ரைட், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுலேருந்து வெளியில் வருது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஸ்பியர்ல இருந்து வெளியில் வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஸ்பியர்ல இருந்து வருது இல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது பேரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். கரெக்டா. ஏன்னா
சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு ஏரியால இருந்து வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதனால இந்த ஒயிட் கலர் ஆரோலாம் நீ பாக்குறீங்க. இந்த ஒயிட் கலர் ஆரோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அதுல இருந்து வெளியில வருது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். ஸோ அப்போ என்னது, ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில வருது. எது ஒரு ஸ்பியர்ல இருந்து வெளில வருது. அப்போ இங்க என்ன பண்ணலாம், இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில வரும், இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வரும், இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வரும். எல்லா டைரக்ஷனும் என்ன பண்ணும், சார்ஜ் வந்து 360 டிகிரி என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எமிட் பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஏரியால பாஸ் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்னது, we'll call that as our electric flux. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணா போதும்னா, சிம்பிளா இது வந்து என்னது, பேசிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எங்க பாஸ் ஆகுதோ அங்க சின்ன ஒரு ஏரியா மட்டும் நம்ம எடுத்துப்போம் அந்த ஸ்பியர்ல. அந்த ஏரியாவை சிம்பிளா நான் என்ன சொல்றேன், டிஏன்னு சொல்றேன். புரியுதா? எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில வருது, ஸ்பியர்ல எங்க இருந்து வருதோ அங்க ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஏரியா எடுத்துறேன். அந்த ஏரியா பேர் என்னது, டிஏ. அந்த ஏரியாக்கு ஏரியல் வெக்டார் வரைஞ்சிருவேன், அது பேர் என்னது, டிஏ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சின்ன ஏரியால எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியில வருதுன்றதை நீ கால்குலேட் பண்ண போற. எப்படி கால்குலேட் பண்ணுவ, electric flux coming out from a close small area, elemental area ன்னு சொல்லலாம். electric flux from a elemental area, electric flux from elemental area. என்ன பண்ணலாம், d phi is equal to, ஏன் நான் d phi ன்னு போடுறேன், d phi னா சின்ன ஃப்ளக்ஸ், அந்த ஏரியால வரக்கூடிய ஃப்ளக்ஸ். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், d phi is equal to, நம்ம என்ன சொல்லுவோம், e dot da அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் ஆல்ரெடி என்னது, இட் இஸ் theta equal to 0 degrees, ரைட்? இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஈயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இந்த சார்ஜ் தானே இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா என்ன, electric field due to electric field due to point. Very good. So நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இங்க ஃபார்முலால என்ன எழுதலாம், d phi is equal to kq by r square into dA அப்படின்னு எழுதலாமா? இப்போ ஆனா இது எதோட ஃப்ளக்ஸ், இது வந்து ஃப்ளக்ஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பார்ட். பட் எனக்கு என்ன வேணும், இது மொத்த ஸ்பியர்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது வேணும் எனக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஃபார் டோட்டல் ஃப்ளக்ஸ், for total electric flux நம்ம என்ன பண்ணோம், phi would be equal to integral of d phi அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இங்க அப்போ kq by r square வெளியில எடுத்துடலாம், integral of dA. ஓகே, இப்போ இந்த dAவை இன்டெகிரேட் பண்ணா, இந்த சின்ன ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த ஏரியாவும் கிடைக்கும், ரைட்? ஸோ யூ இன்டெகிரேட், யூ வில் கெட் a total area. அப்போ என்ன பண்ணலாம், so we can able to write the total flux would be equal to kq by r square into the total area. What is the total area of the sphere? 4 by 3 pi r. அது வால்யூம் டா. ஓ ஏரியா வா, 4 pi r square. ஏரியா என்ன வரும், 4 pi r square அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்னன்னா கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும், phi is equal to k ஓட வேல்யூ என்ன, 1 by 4 pi epsilon naught into q by r square. இது என்னது, 4 pi r square. இந்த 4 pi இந்த 4 pi கேன்சல் ஆயிரும், இந்த r square இந்த r square கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும், total electric flux would be equal to q by epsilon naught அப்படின்னு வரும். The application of GAUSS. இதான் வந்து GAUSS law-ஓட அப்ளிகேஷன். ஓகே, அதாவது இதுல இருந்து தான் GAUSS law-வே டெவலப் ஆகும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டியூ டு சார்ஜ் இன் க்ளோஸ் சர்ஃபேஸ்னா என்ன சொல்றாங்க, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, வாட் யூ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ் டெரிவேஷன், அது என்ன தெரியுதுன்னா, ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்பவுமே அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய என்க்ளோஸ்ட் சார்ஜை பொறுத்து தான் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றதான் விஷயம். Okay, the total electric flux which is coming out from a closed surface is always equivalent to what, the enclosed charge in a closed surface. Okay, and the closed and it is independent of what, is it depend on radius of the sphere? Can we say, is it depend on radius of the sphere? No. Is it depend on size of the sphere? No. It is depend on what shape you are using. No, only charge. So it is only depends on the charge. So இதுதான் வந்து இதோட ஐடியா. So what is GAUSS law? இதுல இருந்தா நமக்கு என்ன சொல்றோம், GAUSS law-வே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த GAUSS law என்னது? So what GAUSS law states? Statement
total flux. So the statement is total electric flux. Total electric flux comes out from a closed surface area. From a closed surface area is always equals to, okay, enclosed charge by epsilon naught. It's always equals to enclosed charge by epsilon naught. Okay, so அப்ப நம்ம ஃபைனலா இத கன்க்ளூட் பண்ணும்போது என்னன்னு எழுதுவோம்னா total flux would be equal to enclosed charge by epsilon naught அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இது மட்டும் இல்ல, இதுல நீ இன்னொன்னு நம்ம இதுல எங்க இருந்து ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்? see here, ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபார்முலால இருந்து தான ஆரம்பிச்சோம். கரெக்ட்டா? இது ஈக்குவல் டு தட், then only you got this, no? அப்ப இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணனும். எப்படி கனெக்ட் பண்ணனும்? நம்ம ஸ்டார்டிங் பார்த்த ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? E டாட் A. இதுல இருந்து என்ன ஃபார்முலா கிடைச்சது? என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு Q by epsilon naught. இப்போ இது ரெண்டும் ஃப்ளக்ஸ் தானே, இதுவும் ஃப்ளக்ஸ் தான், இதுவும் ஃப்ளக்ஸ் தான். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது தான் காஸ் லா. சோ அப்ப காஸ் லா என்ன சொல்லுது? The total electric flux which is coming out from a closed surface area. அதனால தான் நமக்கு இந்த நாட் வருது. நாட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது இன்டெகிரல்ல? அது வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியான்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டோட்டல் ஸோ the total electric flux coming out from a closed surface area is always equivalent to the enclosed charge divided by epsilon naught. That's it. This is what I can call as a Gauss law. சோ இத வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட எது வேணா டெரைவ் பண்ணலாம். இத வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட நீ கண்டுபிடிக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு. ஆமா, இத வந்து நீ என்ன பண்ணலாம், நீ எவ்வளவு சார்ஜ்ன்றது தெரிஞ்சா போதும், அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், யூ கேன் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ அதனால ஆனா மேஜர் திங் என்னதுன்னா, இந்த காஸ் லா எப்பதான் நீ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓப்பன் சர்ஃபேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, காஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து இதுக்கான மேஜர் திங். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் அப்ளை த காஸ் லா இன் அ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா. அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோ, என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிடலன்றதும் நம்ம எழுதணும், ஏன்னா இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட். நோட், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிடல? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் size of the Gaussian surface. அதாவது என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம், Gaussian surface அப்படின்னு நம்ம சொல்றோம். It does not depend on size of the Gaussian surface. Okay, it does not depend on radius. அதான் சைஸ்னா அதுலயே எல்லாமே வந்துரும். So when I say size, radius, volume எல்லாமே வந்து இதுலயே வந்துரும். Okay, so இதான் அடுத்து. அதே மாதிரி it does not depend upon the shape of the surface. It doesn't depend on shape. ஓகே, ஷேப்பை பொறுத்து ஃப்ளக்ஸ் மாறுமான்னு கேட்டால் மாறாது. It does not depend on shape of surface. இதுதான் வந்து மேஜர் திங் தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் காஸ் லா. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று ஐ வில் ஷோ யூ. ஸோ டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியர்ல வந்து இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு 2 மைக்ரோ கூலும்ஸ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு -3 மைக்ரோ கூலும்ஸ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு 5 மைக்ரோ கூலும்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் விச் இஸ் கமிங் அவுட் ஃப்ரம் த க்ளோஸ்ட் ஸ்பியர் அப்படின்றதான் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ்? -1 மைக்ரோ. அவ்வளவுதானா? அதான் டோட்டல் ஃப்ளக்ஸ் விச் இஸ் கமிங் அவுட்டா? -1 மைக்ரோ கூலும் பை k. Total flux is equal to, it will be enclosed by epsilon naught. இதுல இந்த 2 மைக்ரோ கூலுமோ இந்த 3 மைக்ரோ கூலுமோ enclosed, இந்த 5 மைக்ரோ கூலும் வந்து enclosed கிடையாது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணோம்னா இங்க ஆன்சர் என்ன வரும்? -1 by epsilon. அதான். So we would say that the total electric flux which is coming out from this, that will be 2 plus -3 divided by epsilon naught. So -1 divided by epsilon, -1 micro coulomb divided by epsilon. என்ன வரும்? -1 என்ன வரும்டா, -1 into 10 to the power of -6, 8.854 into 10 to the power of -12 வெபர். ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன? வெபர்.
ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இதோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். இதுக்குமே வந்து யூ கேன் I'll show you here also you can able to see this. ஃப்ளக்ஸ் கூலும் மீட்டர் ஸ்கொயர் இல்லையா சார்? வெப்பர் தான், வெப்பர் அந்த கூலும் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம்ல, அதை தான் ஷார்ட்டாக வெப்பர்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதுவுமே ஒரு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ளே மாதிரி we can see here. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ சார்ஜஸ் இருக்கா, இதில் நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதான் -1 2 3 எல்லாமே நானோ கூலூம்ஸில் இருக்குது. ஓகே, இதான் காஷியன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ஃபேஸை இங்கே வைக்கிறேன். சரியா? இப்போ இதுலேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் வருது, எவ்வளோ வரும் ஃப்ளக்ஸ், எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். ஏன்னா வந்து இந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருக்கு, -2 நானோ கூலும். இப்போ இந்த சர்ஃபேஸோட ரேடியஸை நான் மாத்துறேன், யூ see here. இப்போ நான் இந்த ரேடியஸ் மாத்துறேன், இப்பயும் அதே வருமா இல்ல வேற வருமா? அதே வரும். இப்போ 0. ஏன் 0? இதுல எந்த சார்ஜும் வந்து என்ன ஆகலைன்னா என்க்ளோஸ் ஆகல. ஓகே, இப்போ நான் ரேடியஸ் ஃபுல்லா பெருசு பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ what is the total flux which is coming out? -2 by epsilon. சோ நம்ம என்ன பண்ணணும், இங்க எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். எத்தனை சார்ஜஸ் இருக்கு, இங்க ஒரு 3 கூலம்ஸ், இங்க ஒரு 3 2 5. யா, சோ இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஆன்சர் இஸ் 0 தான்டா வரும். Is it 0? Because 3 this 3 and this 3 will get cancel. Plus 3 -3 gone. Plus 2 -2 gone. அப்புறம் வந்து ஆமா உனக்கு வரும் ஒரு சார்ஜ் பெண்டிங் இருக்கும். -3 -1 -4 +2. ஸோ அப்போ -2 வந்து பெண்டிங்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதான் வந்து அதுக்கான ஆன்சர். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹவு மெனி சார்ஜஸ் ஆர் தேர் ஆர் how to identify the flux through that. ஓகே, ஸோ இதான் வந்து இதோட ஹோல் ஐடியா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். காஸ்ல வந்து சிமெட்ரி டிபெண்ட் பண்ணுது. ஆமா, கண்டிப்பா சிமெட்ரிக்கு மோஸ்ட்லி வந்து இது சிமெட்ரிக்கு தான் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, அதாவது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சிமெட்ரியா இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி அப்ளை திஸ். ஓகே, சிமெட்ரி பர்ஃபெக்ட்லி இட் வில் ஒர்க். ஸோ திஸ் இஸ் வாட் காஸ் லா. இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஜென்ரலாக இதெல்லாம் இதில் சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல் லெவலில் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா நம்ம மோஸ்ட்லி என்ன நினச்சிட்டு இருப்போம், நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணனாலே என்க்ளோஸ்டு சார்ஜ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம், ரைட்? ஆனால் இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, நீ ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் நீ என்க்ளோஸ்டு சார்ஜை மட்டும் எடுக்கணும். ஆனால் நீ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுற அப்படின்னா அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா என்க்ளோஸ்டு சார்ஜை மட்டும் எடுக்கக்கூடாது, மொத்த சார்ஜையும் எடுக்கணும். சரியா? இதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஒரே ப்ராப்ளம்ல 2 சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லெட்ஸே இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. ஓகே, இது ஒரு 2 மைக்ரோ கூலம்ஸ்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இது பக்கத்துல வந்து இன்னொரு 2 மைக்ரோ கூலும் சார்ஜ் வந்து இருக்கு, ரைட்? இதோட ரேடியஸ் வந்து நான் சிம்பிளா 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். R இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து நான் 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ முதல் क्वेश्चन என்னன்னா ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சர்ஃபேஸ். ஓகே, இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சர்ஃபேஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுவோம், நார்மலா இப்போ நம்ம படிச்ச காஸ் லாவே நீ என்ன பண்ணிடுவேன், டைரக்டா வந்து அப்ளை பண்ணுவேன். என்ன வரும், டோட்டல் ஃப்ளக்ஸ் would be equal to q by epsilon naught, enclosed by epsilon naught. இது enclosed என்ன, 2 மைக்ரோ கூலும் தான் வந்து enclosed. So 2 divided by epsilon naught into 10 to the power of -6. So 2 into 10 to the power of -6 divided by 8.854 into 10 power -12 Weber. போட்டனா ஆன்சர் டைரக்டா வந்துடும். ரைட், டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சர்ஃபேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் பார்ட் இங்கே தான் நான் சொன்னது. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, மொத்த சார்ஜையும் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஃபார்முலா என்ன, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறேன்னா யூ ஷுட் யூஸ் ஆல் த சார்ஜ்.
Okay, I'll write as a note here. To find electric field, we need to use all charges, not only enclosed charge. net electric field. Net electric field. Okay, not only enclosed charges. Okay, so இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண என்ன வரும் 5 would be equal to electric field ஓட வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா? இந்த சர்ஃபேஸ் தானே கண்டுபிடிக்க போற. அப்போ இந்த சர்ஃபேஸ்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சிம்பிளா kq/r² போடுவோமா பாயிண்ட் சார்ஜ்னால. கரெக்ட். ஸோ வில் பி புட்டிங் ஆர் சாரி நீங்க அதுதான் கண்டுபிடிக்க போறோம், அதனால அதுக்கு போட தேவையில்ல. நீ என்ன பண்ணலாம் அப்படியே அதை ஈன்னு வச்சுக்கோ. ஏரியா எந்த ஏரியால கண்டுபிடிக்க போற? இந்த ஏரியால கண்டுபிடிக்க போற. அப்போ அதோட வேல்யூ என்ன 4πr² வருமா? 4πr² வரும். சார்ஜ் என்னது? எல்லா சார்ஜும் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 4 மைக்ரோ கூலம்ஸ் வருதா? அப்ப இங்க என்ன 4 × 10⁻⁻6. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? 2 + 2 × 10⁻⁻6 divided by ε0. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணு, டைரக்டா நீ என்ன பண்ணலாம், எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்? 4 × 10⁻⁻6 divided by இந்த 4πr² அப்படியே டிவிஷன்ல டினாமினேட்டர்ல கொண்டு வந்துரு. அப்போ 4πr² × ε0. ஓகே, ஸோ இங்க இருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை போட்டோம்னா 4 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இதுல இருந்து ε0 வேல்யூ இதுல இல்லைன்னா எப்படி போடலாம்? 4πε0 என்னது? 1/4πε0. 9 × 10⁻⁹. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்? ஃபைனலா எழுதும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 4 × 10⁻⁻6 divided by, அதாவது 1/4πε0 9 × 10⁻⁹ divided by r². r² வேல்யூ என்ன? 1 ஸோ அப்போ இங்க போட்டோம்னா 4 9s எவ்வளோ? 36 × 10⁻³ Nm/Coulomb. ஓகே, ஸோ இதான் வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் சர்ஃபேஸ். ஸோ இதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால ஜென்ரலா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதே சார்ஜ் தான் யூஸ் பண்ணணும். பட் அது கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டல் சார்ஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்லி ஃப்ளக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், என்க்ளோஸ்டு சார்ஜஸை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஐடியா அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஐ மீன் வாட் இஸ் flux and what is Gauss law and how to calculate the electric field and electric flux using the Gauss law அப்படின்றது தான் வந்து இதோடைய பாயிண்ட். இதுல இருந்து நீ என்ன பண்ணலாம், சில Gauss lawோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இதுல இருந்து வந்து we can able to derive. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு சொல்லு பார்ப்போம். Gauss lawோட அப்ளிகேஷன் electric field due to infinitely long thin sheet. ஒன்னு. அடுத்தது அப்புறம் infinitely long wire. அதுக்கப்புறம் spherical surface. 3 தான். சாலிட் ஸ்பியர் இருக்கு, ஹாலோ ஸ்பியர் இருக்கு. ஹாலோ சாலிட் இருக்கு. ஹாலோ சாலிட், அதுக்கப்புறம் வயர் இருக்கு, அப்புறம் வந்து சிலிண்டர் ஒன்று. ஐ மீன் அதுதான் அந்த ஷீட் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹாவ் ரிகார்டிங் Gauss law. இப்போ அது போறதுக்கு முன்னாடி, அந்த டெரிவேஷன் போறதுக்கு முன்னாடி இதுல இன்னும் சில விஷயம்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த Gauss lawல. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்றது ப்ராப்ளமா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கியூப் இருக்குன்னு எடுத்துப்போம். சரியா, ஒரு கியூப் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு. இப்போ இந்த கியூபோட சென்டர்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சார்ஜை வச்சுட்டேன். சரியா, கியூன்னு. இப்போ tell me what is the total electric flux which is coming out from this cube? Q by epsilon. Q by epsilon naught, right? So we can say that the total electric flux which is coming out from that would be Q by epsilon naught. Okay, fine. இப்போ இதுல இன்னொரு question. Okay, answer for this. இப்போ இதுல வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் பிளேட் இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, ஒரே ஒரு ஸ்கொயர் பிளேட் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் பிளேட்ல இருந்து கரெக்டா ஒரு ஏ டிஸ்டன்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு சார்ஜ் அப்படி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் பிளேட்ல மொத்தமா ஃப்ளக்ஸ் எவ்வளோ சொல்லு பாப்போம். சரி, என்னது
ஏ வந்து அந்த சார்ஜ் வந்து அந்த பிளேட்டோடைய மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. மிட் பாயிண்ட் அதாவது ஆக்சுவலா அந்த ஸ்கொயர் பிளேட்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பிளேட்டோட சைடும் ஏ. சாரி, இது ஏ கிடையாது, ஏ பை 2 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏ பை 2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸ்கொயர் பிளேட்டோட சைடும் வந்து ஏ. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் பிளேட்ல மொத்தமா எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஏ மிட் பாயிண்ட்ல இருந்து கியூ ஒரு சைஸ் ஹைட் கண்டு. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் இன்டு கியூ. இங்க நோட் பண்ணியா ஒரு விஷயம், நீ வந்து இது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸா ஓபன் சர்ஃபேஸா? சார் ஓபன் சர்ஃபேஸ், அதனால EA cos θ. அப்படியே பண்ண முடியாது, நான் ஃப்ளக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். சார் ஃப்ளக்ஸ் EA cos θ யூஸ் பண்ணல. EA cos θ யூஸ் பண்ணி எப்படி இல்லடா, நான் என்ன சொல்றேன், நீ காஸ்ல அப்ளை பண்ணனும்னாலே முதல்ல you need to use the closed surface only. No, open surfaceல இது ஓபன் சர்ஃபேஸ்ல என்ன க்ளோஸ்ட்னா என்ன அர்த்தம், அந்த சார்ஜ் வந்து எல்லா சைடும் க்ளோஸ் ஆயிருக்கிறது தான் க்ளோஸ்ட். கரெக்டா? இது வந்து சார்ஜ் எல்லா சைடும் என்ன ஆகல, க்ளோஸ் ஆகல. அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த சார்ஜை நீ எல்லா டைரக்ஷன்ல என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், யூ நீட் டு டிரா எ கியூப். கரெக்டா? ஸோ அப்போ இதே கியூபை நீ என்ன பண்ண போற, இதுக்கு வரைய போற. சரியா? இப்போ அதே கியூபை திருப்பி டூப்ளிகேட் பண்ணோம்னா நமக்கு இது என்ன ஆயிரும்னா இந்த க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதாவது இந்த சார்ஜ் வந்து இந்த கியூபோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும், a by 2 டிஸ்டன்ஸ். ஓகேயா? a by 2 டிஸ்டன்ஸ். இப்போ இந்த கியூப்ல இருந்து வரக்கூடிய இது வந்து இப்போ நவ் கேன் வி சே லைக் நவ் இட் இஸ் a perfectly closed or not? எஸ் சார். ஓகே, இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன வரும் இதுல இருந்து? ஃபார்முலா டோட்டல் ஃப்ளக்ஸ் Q by epsilon naught. இது வந்து மொத்த கியூப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ். ஆனா எனக்கு மொத்த கியூப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வேணாம். எங்க இருந்து வேணும், எனக்கு ஒரே ஒரு சைடுல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து வேணும். ஃப்ளக்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபேஸ். அப்ப என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் ஃப்ரம் ஒன் சர்ஃபேஸ். ஒரே ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஃப்ரம் ஒன் சர்ஃபேஸ்க்கு என்ன பண்ணணும், இந்த டோட்டல் ஃப்ளக்ஸை 6 ஆல டிவைட் பண்ணும். கரெக்டா? டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னது, ஆல்ரெடி Q by epsilon naught. 6 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், Q by 6 epsilon naught அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் டைப். இது வந்து டைரக்டா ஒரு NCERTல இருக்கக்கூடிய ஒரு பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் கிளியர். இதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நீ முதல்ல நீ ஒரு காஸ்ல அப்ளை பண்றனாலே முதல் ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ண வேண்டியது அது வந்து க்ளோஸ்டா இருக்கா இல்லையான்றது தான் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீ யோசி. ஏன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் உனக்கு காஸ்லால. இப்போ ஒரு ஃபனல் இருக்குன்னு வச்சுக்கோயேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஃபனல் இருக்கு, இந்த ஃபனலோடைய நேரோ எண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கு Q. சரியா? அதாவது இந்த நேரோ வைடர் ரேஞ்சில் வந்து ஒரு சார்ஜ் வந்து Q இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த ஃபனல்ல இருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவேன், யோசி பார்ப்போம். ஸோ you need to find the total flux coming out from this funnel. Find total flux coming out from funnel. அப்ப ரெண்டு சார்ஜஸ் இருக்கா? ஒரு சார்ஜ் தான் இருக்கு, ஒரே கியூ தான். அது ஒரே கியூ தான், அது வந்து அந்த வைடர் எண்ட்ல இருக்கு. அந்த எண்ட்ல எதுவுமே கிடையாது, அது வெறும் நார்மல் ஒரு இன்னொரு ஸ்மாலர் எண்ட், அது ஸ்மாலர் ஏரியா. சார் என்க்ளோஸ்டா இல்ல சார்ஜ்? நீயே சொல்லு பாப்போம். பார்டர்ல இருக்கு, அதனால இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்க்ளோஸ் பண்ணு. சூப்பர், என்க்ளோஸ் பண்ணணும். எப்படி என்க்ளோஸ் பண்றது, இன்னொரு கோன் அதே மாதிரி. வெரி குட். ஸோ அதான் பாயிண்டிங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இதை என்க்ளோஸ் பண்றதுக்கு இதே மாதிரி இன்னொரு கோனை எக்ஸாக்டா ஆப்போசிட்ல எப்படி வர வரைஞ்சிட்டேன்னா இதுக்கான ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ இந்த சார்ஜ் பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட். இப்போ நீ என்ன பண்ணணும், இதுல இருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன வரும், Q by epsilon naught. ரைட்?
ஆனா இது டோட்டல். ஆனா எனக்கு டோட்டல் வேணுமா இல்ல ஒரு ஃபனல்ல வேணுமா? ஒரு ஃபனல்ல வேணும். அப்ப என்ன பண்ணணும்? ஃப்ளக்ஸ் குரூப் 1 ஃபனல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 1 ஃபனல் அப்படின்னா இந்த டோட்டல் ஃப்ளக்ஸை டிவைடட் பை 2ஆல பண்ணணும். பண்ணோன்னா Q/2 எப்சிலான் நாட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் மாடல் ப்ராப்ளம். ஓகே, சரி, இப்போ இன்னொன்று வந்து நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து இன்னொரு மாடல் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, சார்ஜை வந்து ஏதாவது ஒரு கார்னரில் வைப்பாங்க. சரியா, ஏதாவது ஒரு கார்னரில் இல்லை ஏதாவது ஒரு சைடில் வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கியூப் எடுத்துப்போம். we'll take this cube itself. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் வைக்காம சார்ஜை வந்து இந்த கியூபோடைய ஒரு சர்ஃபேஸில் இப்படி வச்சிட்டேன். சரியா, இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த கியூப்ல வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த கியூப் எப்படி பண்ணலாம் சொல்லு பார்ப்போம். சரி, இன்னொரு adjacent cube வரையணும். ஓகே, எந்த சைடு வரையணும்? ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இப்படி போட்டுடலாமா? சரி, எந்த ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஒரு கியூப்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இதான் இருக்கு கொஸ்டின் என்ன சொன்னேன், ஃபைண்ட் ஃப்ளக்ஸ் கம்மிங் ஃப்ரம் த கியூப், ஃபைண்ட் ஃப்ளக்ஸ் கம்மிங் ஃப்ரம் கியூப், ரைட்? இதான் கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்றேன், இது அப்படியே வந்து டிட்டோவா எடுத்துட்டு இப்படி ஃபிட் பண்ணிடுறேன். இப்படி ஃபிட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த சார்ஜ் வந்து என்க்ளோஸ்டா இல்லையா? கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன வரும் இதுக்கு சொல்லு பாப்போம். Q/2 pi epsilon. Q/2 epsilon. Flux from 1 cube வந்து total flux divided by 2. Total flux Q/2 epsilon நாட் தான் வந்து ஒரு கியூப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ். சரி, இதை இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா மாத்துவோம். இப்போ ஒரு கியூப்ல உனக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு கியூப்ல வேணாம், ஒரு ஃபேஸ்ல மட்டும் வேணும். எப்படி கண்டுபிடிப்ப? இந்த ஃபேஸ்ல மட்டும் எப்படி? நீ கொஞ்சம் இந்த சைடு வந்து கேமரா, நீ இந்த சைடுல இருக்க இல்ல? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரும்? என்னடா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து, ஒரே நிமிஷம், யூ ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு வந்துற கேம், யூ ஆர் நாட் இன் த ஆன் த கேம். ஓகே, இப்போ சொல்லு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து x ஆக்சிஸ் இருக்கு. நல்லா யோசி. இல்ல எல்லா இடத்துக்கும் பெர்பெண்டிகுலர். ஓகே, இதுக்கு தான் இங்க வந்து ஒரு ட்ரிக், இங்க வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் இயர். இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இங்க நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்சம் இதை வந்து இமேஜின். இப்போ இங்க சார்ஜ் இருக்கா? ரைட், இங்க சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த சார்ஜ் யூஸ்வலா சார்ஜ் என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா? கரெக்டா? கரெக்ட். இப்போ சார்ஜ் இங்க இருக்கு, இந்த சார்ஜ் என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கிரேஸ் தானே பண்ணும்? கரெக்டா? அப்போ இந்த சர்ஃபேஸ்ல வந்து உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸே இருக்காது, ஏன்னா இது வந்து டச் பண்ணிட்டு தான் போகுது. அப்போ இதுல இருக்காதா? அப்போ நீ ஒரு கியூபா யோசிச்சு பாரு, வேற எங்கெங்கெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த சைட்லயும் டச் பண்ணிட்டு தான் போகும், கீழேயும் என்ன தான் பண்ணும், டச் பண்ணிட்டு தான் போகும். கரெக்டா? அப்போ அந்த நீ கியூப் வரைகிறன்னா, அந்த கியூபோடைய இந்த சர்ஃபேஸ், அடுத்தது இந்த சர்ஃபேஸோட இதோடைய டாப் சர்ஃபேஸ், இதோடைய பாட்டம் சர்ஃபேஸ், மூணு சர்ஃபேஸ்ல பார்த்தோன்னா அது என்னதான் பண்ணும், டச் பண்ணிட்டு தான் போகுமே தவிர, ஓகே, அது என்ன பண்ணாது, ஃபுல்லா பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகாதா? அதுதான் நம்ம, நீ ஒரு கியூபை வச்சு இமேஜின் பண்ணிப்பாரு, ஒரு கியூபை வச்சு இமேஜின் பண்ணிப்பாரு. இல்ல ஆக்சுவலா நான் இப்போ இங்கதான் சார்ஜ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அது என்ன பண்ணும், கிரேஸ் பண்ணும். மற்ற சர்ஃபேஸ்ல எல்லாம் உள்ள பாஸ் ஆகும். ஓகே, பாஸ் ஆகும். எஸ், பாஸ் ஆகும்.
அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த சர்ஃபேஸில் மட்டும் என்ன இருக்காது, நோ ஃப்ளக்ஸ். மற்ற எல்லா சர்ஃபேஸ்லையும் என்ன இருக்கும், நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். அப்போ உனக்கு இந்த ஒரு கியூப்ல மொத்தம் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கு, Q/2 எப்சிலான் நாட்டா. இப்போ எத்தனை வேணும், நீ என்ன பண்ணணும், ஒரே ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் தானே கண்டுபிடிக்க போற. அப்போ என்ன பண்ணுவேன், ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் சர்ஃபேஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் சர்ஃபேஸ் என்ன பண்ணோம்னா, ஒன் சர்ஃபேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் கியூப் இருக்குல்ல, அந்த ஒன் கியூபை எத்தனை சைடில் ஃப்ளக்ஸ் போதோ டிவைட் பண்ணணும். எத்தனை சைடில் ஃப்ளக்ஸ் போகுது, இங்கே ஃப்ளக்ஸே போகல, அப்போ 5 சர்ஃபேஸில் போகுது. அப்போ என்ன பண்ணணும், டிவைடட் பை 5. அப்போ Q/2 எப்சிலான் நாட் இன்டூ 5. ஆன்சர் என்ன வரும், Q/10 எப்சிலான் நாட் தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு கியூப்னா ஏன் நீ இன்னொரு கியூப் எடுக்கிற, நீ என்ன, நீ ஒரு கியூப்ல தானே ஒரு கியூப்ல ஒரு சர்ஃபேஸ் தானே கண்டுபிடிக்க போற. நீ வந்து நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது சார். இங்க 2 கியூப் இருக்கு சார், அப்ப 2 கியூப்ல எடுத்தோம்னா ஒரு கியூப்ல 5 சர்ஃபேஸ் இருக்கு, அப்ப 2 கியூப்னா 10 சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ இந்த 2 கியூப்ல இருந்து வரக்கூடியது தான் டோட்டல் ஃப்ளக்ஸா கால்குலேட் பண்ணிருக்க, கரெக்டா. இந்த 2 கியூப்ல இருந்து வந்தது தான் நீ என்ன பண்ண, டோட்டல் ஃப்ளக்ஸா கால்குலேட் பண்ணிருக்க. அது சிம்பிள் Q/ε0. இப்ப அந்த 2 கியூபை டிவைட் பண்ணி தான் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு கியூப்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்ட. அது இது ஒரு கியூப்ல, அந்த ஒரு கியூப்ல 5 சர்ஃபேஸ்ல தான் உனக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். புரியுதா. ஸோ அதான் வந்து இதுக்கான லாஜிக். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு மாடல் நான் ஒன்று இதுலேயே வந்து ஐ வில் கிவ் யூ, அதையும் கொஞ்சம் யோசி. ஓகே. ஸோ இதை நீ மாஸ்டர் பண்ணிட்டேன்னா இந்த ஃப்ளக்ஸ் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லைக் நெக்ஸ்ட் வந்து ஐ வில் கிவ் யூ, இப்போ அதே ஒரு சார்ஜ் வந்து உனக்கு எங்கே வைக்கிறோம்னா, ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட் ஆன் த கார்னர் ஆஃப் த கியூப். Okay, so let's take the cube now. So என்ன பண்றேன், கியூப் இருக்கு. இப்போ இந்த கியூபோடைய சார்ஜை வந்து என்ன பண்றேன், நான் எக்ஸாக்டா எடுத்து இந்த கியூபுக்கான கார்னர்ல வச்சிடறேன், இங்கே வச்சிடறேன். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கியூப்ல வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு கியூப், இந்த மொத்த இந்த கியூப்ல டோட்டலா எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் ஒரே ஒரு கியூப்ல டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா யோசி பார்ப்போம். வாட் இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் which is coming out from this particular cube? அப்ப இன்னும் 3 கியூப். 3 கியூவா? நல்லா யோசி. எத்தனை கியூப் போட்டு முதல்ல வந்து நீ வந்து அந்த பி கிளியர் அபவுட் இதை வந்து முதல் விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும், இந்த சார்ஜை நான் ஃபுல்லா என்க்ளோஸ் பண்ணணும் தான் யோசிக்கணும் முதல்ல. ரைட்டா. எத்தனை கியூப் போடலாம், 7. இது அதாவது இது இல்லாம 7 சொல்றியா? எக்ஸ்க்ளூடிங் இந்த கியூப். வெரி குட், சூப்பர், போட்டாச்சு. அப்புறம் இந்த சர்ஃபேசஸ் இருக்காது, அந்த கார்னருக்கு நான் அந்த பிளேன்ல இருக்க சர்ஃபேசஸ்ல வந்து இது ஃப்ளக்ஸ் இருக்காது. ஓகே, வெரி குட். ஓகே, நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இங்க பார்த்தோம்னா நீ அந்த கியூபுக்கு வந்துட்டு அந்த கியூப் சொல்லிட்டல, அதோடைய ப்ராப்ளம் வந்து மேக்ஸ் ஓவர். அந்த கியூபை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து யோசிக்கிறதுல தான் பிரச்சனை. அது எத்தனை கியூப் போடுறதுன்றதான் கன்ஃபியூஷனே ஆகும். ஸோ அதனால இப்போ என்னன்னா, இதை நான் எப்பவுமே எப்படி சொல்வேன் அப்படின்னா, இமேஜின் பண்றதுக்கு இந்த டாப்ல இருந்து இதை பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணணும். இது டாப்ல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் நமக்கு, வெறும் இது மாதிரி தெரியும். கரெக்டா. டாப்ல இருந்து பார்த்தா இதான் தெரியும். அப்போ இப்போ சார்ஜ் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கா. இப்போ இந்த சார்ஜை நான் ஃபுல்லா என்ன பண்ணணும், சுத்து போடணும்னா என்க்ளோஸ் பண்ணணும். என்க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், இங்க ஒரு இதே மாதிரி ஒன்று வரைவேன், அதே மாதிரி இங்கே இதே மாதிரி ஒன்று வரைவேன், இதே மாதிரி இங்கே ஒன்று வரைவேன். பசங்க என்ன சார் ஃபுல் ஆயிடுச்சு சார்னு வாங்க டக்குன்னு. ஆனா இது ஃபுல் ஆயிடுச்சா, இது வந்து ஒரு லேயர். இது ஒரு லேயர். இதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், சாண்ட்விச் மாதிரி என்க்ளோஸ் பண்ணணும். இது வந்து பேட்டி, இந்த சார்ஜ்ன்றது பேட்டி. அதுக்கு மேல ஒரு லேயரை நம்ம என்ன பண்ணோம், என்க்ளோஸ் பண்ணோம். அப்போ திருப்பி என்ன பண்ணணும், மேல ஒரு லேயர் ஆஃப் கியூபை நம்ம வரையணும்.
இப்போ மேலே ஒரு லேயர் ஆஃப் கியூபை வரைஞ்சாச்சு. அப்போ இப்போ மொத்தம் எத்தனை கியூப் வந்துருச்சு நமக்கு டோட்டலாக? இதில் 8 கியூப் இருக்கு. கீழே ஒரு 4, மேலே ஒரு 4, மொத்தம் 8 கியூபா? இப்போ இதுல இருந்து டோட்டல் ஃப்ளக்ஸை நீ கண்டுபிடிப்ப. டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? -8 சர்ஃபேசஸ். அப்படி கிடையாது. டோட்டல்ன்றது என்க்ளோஸ் சர்ஃபேஸ் தானே யூஸ் பண்ணுவேன். டோட்டல்ன்றது வந்து டோட்டல் என்க்ளோஸ் சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட். இது டோட்டல். இந்த டோட்டல்ல இருந்து ஒரே கியூபுக்கு வேணும்னா என்ன பண்ணுவ நீ? 7ஆ 8ஆ? ஸோ ஒரு கியூபுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் த்ரூ 1 கியூப்னா என்ன பண்ணணும்? இந்த டோட்டலை 8ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா மொத்தம் 8 கியூப் இருக்கு. ஒன்றுனா 8ஆல டிவைட் பண்ணணும். இப்போ டோட்டல் என்ன வரும்? கியூ பை 8 எப்சிலான் நாட்னு வந்துருமா? 8 எப்சிலான் நாட். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? ஒரு சர்ஃபேஸுக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒரு சர்ஃபேஸ்க்குனா அந்த கார்னர் இருக்கு. அதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கியூப்ல இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் நீ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இல்ல அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன், இந்த கியூப்ல ஒரே ஒரு சர்ஃபேஸுக்கு மட்டும் எனக்கு வேணும்னு சொல்றேன். அது எப்படி பண்றது? ஒரே ஒரு சர்ஃபேஸுக்கு வேணும், என்ன பண்ணலாம்? அதே லாஜிக் தான் சார். ஜீரோவா? எப்படா? நீ எந்த சர்ஃபேஸ் வேணா எடுத்துக்கலாம்டா. இதுல இதுதான் எடுக்கணும்னு கிடையாது. ஆமா, எது வேணா எடுத்துக்கலாம். நீ சொன்னது கரெக்ட். நான் மார்க் பண்ணியிருக்க சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் இருக்காது. வெரி குட். இப்போ அது இல்லாம வேற ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோ. ஐ மீன் ஒன்னே ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கணும். நீ வந்து உன் மைண்ட்ல என்ன பண்ணு, ஒரு கியூபை இமேஜின் பண்ணிட்டு அது அங்க சார்ஜை வச்சோம்னா அப்ப எப்படி எங்க இருக்காதுன்னு யோசி, உனக்கு ஆன்சர் வந்துடும். சரி, டைரக்ஷன் புரிய மாட்டேங்குது. எந்த சைடு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதான். இது கியூபை வந்து உனக்கு இது பார்த்தா வேற வேற ஓரியன்டேஷன்ல தெரியுதா? அப்படி தெரியுதா? ஒரு டைம் மேல இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு டைம் கீழே இருக்கிற மாதிரி தெரியுதா? ரைட். ஸோ அது ஜென்ரலா வர இல்யூஷனல் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நான் சொல்றேன் இப்போ அது இல்ல, எந்த டைரக்ஷன்? அதான் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? அதுதான் சொல்றேன். அந்த இல்யூஷன் ப்ராப்ளம் தான் சொல்றேன். இப்போ இங்க இருக்கா, உனக்கு வந்து இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வியூல தெரியும். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் கரெக்டா ஒன்னு பார்த்தா உனக்கு டாப் வியூல இருக்கிற மாதிரி தெரியும், லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மாதிரி தெரியுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணு. இங்க இருந்து கியூபை ஃபோக்கஸ் பண்ணனா உனக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து வராது. அப்ப இது ஒரு கியூப் ஒரு வியூல தான் உனக்கு தெரியும். சரியா? இங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணு. மேல இருந்து பாக்குற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ நீ மேல இருந்து கியூபை பாக்குற. மேல இருந்து கியூபை பார்த்தனா இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரேஸ் பண்ணும்னு பாரு. இங்க மேல டச் பண்ணிட்டு போகுமா? அப்ப இங்க 0 ஆயிருமா? ஃப்ளக்ஸ் இருக்காதா? அப்ப அதுக்கு அட்ஜசன்ட் சைடும் பாரு. இங்கேயும் டச் பண்ணிட்டு போகுமா? இங்கேயும் ஃப்ளக்ஸ் இருக்காதா? இங்கேயும் டச் பண்ணிட்டு போகுமா? 3 சர்ஃபேசஸ் அது என்ன பண்ணும்? கிரேஸ் பண்ணும். அப்ப 3 சர்ஃபேஸ்ல உனக்கு என்ன இருக்காது? ஃப்ளக்ஸ் வந்து இருக்காது. அப்ப மீதி இன்னும் 3 சர்ஃபேஸ்ல தான் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? இந்த மொத்த கியூப்ல வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ அது? Q by 8 எப்சிலான் நாட். இப்போ எனக்கு தேவை என்னது? ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் வேணும். அப்ப என்ன பண்ணும்? இந்த ஒரு கியூபை நீ என்ன பண்ணுவ? எத்தனை சர்ஃபேஸால டிவைட் பண்ணுவ? ஆல்ரெடி 3ல வரல ஃப்ளக்ஸ், 3ல தான் வருது. அந்த 3 வச்சு டிவைட் பண்ணா உனக்கு அந்த ஒரு சர்ஃபேஸ் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வருதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன வரும்? Q by 8 எப்சிலான் நாட் இன்டூ 3 போட்டோம்னா Q by 24 எப்சிலான் நாட் தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணும், இந்த மாதிரி கியூபிக்கல் ப்ராப்ளம் எப்படி கேட்டாலுமே, சார்ஜ் எங்க வச்சாலுமே இந்த ட்ரிக் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எப்படி கேட்டாலும் அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் த என்டையர் திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் காஸ் லா. ஓகே, 1 minute. ஓகே. ஸோ இதான் வந்து ஐடியா. இதோட நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குதுல்ல? அப்ளிகேஷன்ஸ். அது டெரிவேஷன்ல
டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அந்த டெரிவேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வில் பி டூயிங் அ டைபோல் ப்ராப்ளம், ரைட்? ஸோ டைபோல்லாம் பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் மேக் ஷோர் யுவர் இந்த கான்செப்ட்லாம் ஒரு வாட்டி தரவு பண்ணிடு. ஸோ இதில் வந்து I'll be giving one test on this at the end of this chapter. ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங். அது என்ன, எப்படி எழுதணும் எல்லாமே நான் சொல்கிறேன், சரியா? ஸோ தட் இஸ் வாட். ஓகே, வேற ஏதாவது டவுட்? இல்ல சார், வேற ஒண்ணு. ஓகே, ஃபைன். ஸோ ரிமைனிங் திங் அப்போ நாளைக்கு பார்ப்போம். ஓகே, this will wind up. See you. Bye. Okay, thank you sir. Bye.